ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஃபுல்லாகவும் லென்த்து வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? அதாவது இந்த ஃப்ராக் பார்த்திங்க அப்படின்னா கீழே நம்ம லெகின் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஃபுல் ஹைட்டை எடுத்து நம்ம டிவைட் பண்ணி ஃப்ராகாகவும் யூஸ் பண்ணலாம். இது நம்மளோட சாய்ஸ். நம்ம ஹைட் எவ்வளோ தேவையோ அந்த ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், ஓகேங்களா? நம்ம எடுத்துக்கக்கூடியது இப்போ டாப்போட ஹைட் அப்படின்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 42 இன்ச் எடுத்துக்குவோம். அந்த 42 இன்ச்சை தான் நான் வந்து பாடி பார்ட்டுக்கும் ஸ்கர்ட் பார்ட்டுக்கும் டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல் லென்த்து வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல் லென்த் எடுத்துகிட்டு இதே மாதிரி பாடி பார்ட் வச்சுட்டு கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃப்ராக் அம்பர்லா டைப்பில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு லெகின் கூட தேவையில்லை, அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கணுக்காலுக்கு கீழே வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து சாரீ எடுத்திருக்கேன். அகலம் வந்து சாரீக்கு உண்டான அகலம் தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நான் வந்து டாப்போட ஹைட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஹைட்டு சரிங்களா? டாப்போட ஹைட் அப்படின்னு பார்த்தா 42 இன்ச் அதிகபட்சம். இந்த டாப்போட 42 இன்ச்சு ஹைட்டை எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த சாரீ வந்து இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம், சரிங்களா? ஃப்ராகாக வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஃப்ராக்னால் கீழே நம்ம லெகின் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஹைட்டில், ஓகேங்களா? இப்போது சாரீ நம்ம எடுத்துட்டோம். சாரியில் ரன்னிங் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலரு நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துட்டோம். இது வந்து முந்தி பாகம், சரிங்களா? முந்தி பாகம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. சாரீ ப்ளஸ் பார்டர் ப்ளஸ் வந்து நம்ம ரன்னிங் ப்ளவுஸ் இதை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ சாரியும் நம்மளுடைய ப்ளவுஸினுடைய ரன்னிங் ப்ளவுஸையும் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் எடுத்திங்க அப்படின்னாலே போதுமானது. நம்ம லைனிங் வந்து காட்டனாக இருக்குது அப்படின்னா நினச்சி காய வச்சு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணிட்டேன். பட் அளவுகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். 14 இன்ச் வந்து சரியான அளவு ஹைட்டு, சரிங்களா? கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது சரியான அளவு 10, 1.5 இன்ச் தையலுக்காக. ஹிப் ரவுண்டு 9 இன்ச்சு 1 இன்ச்சு தையல், 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் 10, ஹிப் 9, ஓகேங்களா? அடுத்தது நெக் விட்த்து 2.25. ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு தையலுக்காக 3/4 இன்ச்சு. இப்போ ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 6.5 இன்ச்சு, ஓகேங்களா? அதே 6.5 இன்ச்சு ஆம்கோல் லென்த்தாகவும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணும் பொழுது 9.5 இன்ச் கிடைக்கிது, ஓகேங்களா? ஆம்கோல் ரவுண்டு 9.5, ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நம்ம பாடி பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம், ஓகேங்களா? இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து நெக் பகுதி ரெடி பண்ணணும். நெக் பகுதி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு லென்த்து தேவையான லென்த்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து தேவைப்படும். பாடி 3/4 வாசி வந்து நம்மளுக்கு கேன்வாஸ் வந்து தேவைப்படும். ஸோ 10, 20 இன்ச்சு கூட நீங்கள் லென்த்து எடுத்துக்கலாம். கேன்வாஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நெக் விட்த்து 2.25 அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் கழுத்தினுடைய உயரம் மார்க் பண்ணும்போது 3 இன்ச்சு அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து 6 இன்ச் வந்து போதுமானது. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்கும். ஏன்னா மேலே 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், கீழே பார்த்திங்கன்னா 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச் வந்து போதுமானது. ஏன்னா நம்ம டெப்த் எடுப்போம். ஃபுல் லென்த் 6, பட் நான் 5 தான் இப்போ வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கும் கீழே 1 இன்ச், சரிங்களா? அப்படி கிராஸாக மார்க் பண்ணி நம்ம லைன் போட போகிறோம், ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு 5 மார்க் பண்ணோம். அடுத்து கீழே 1 இன்ச் 6 இன்ச் உயரம், முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணிட்டோம். பாருங்கள், அடி சைடில் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் தெரியும் இல்லைங்களா? அந்த ஆம்கோல் சைடில், அந்த சைடில் டிசைன் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி கிராஸாக, அதாவது மேல் பக்கம் இருந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கமாக ஒரு 4.5 இன்ச் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயும் மார்க் பண்ணலாம், இது நம்மளோட விருப்பம். பட் கொஞ்சம் ஒரு 4.5 இன்ச் மார்க் பண்ணினா தான் அந்த டிசைன்ஸ் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சரிங்களா? இப்போது இந்த மார்க் பண்ண இடத்துக்கும் கீழே 1 இன்ச் கேப் விட்டு மறுபடியும் ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த கேர்வை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். மேல் பக்கம் கழுத்தினுடைய உயரத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். அதே போல் கீழ்ப்பக்கம் அந்த கேர்வையும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, சரிங்களா?
இப்போ மேல் பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பட் இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணும். இந்த பீஸினுடைய அளவுக்கு மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் பார்டர் ரெடி பண்ணி இதில் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? கரெக்டாக அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. லைனிங்குடைய அளவுக்கு கேன்வாஸ் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆம்கோல் சைடில் கரெக்டாக இருக்கணும். அதே போல் ஃபோல்டிங் சைட்லேயும் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போ மேல் பக்கம் இது மாதிரி கட் பண்ணிட்டோம். இந்த பீஸை வந்து சேஃபாக வச்சுருங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த பீஸ் அளவுக்கு வந்து பார்டர் பகுதியை நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துருங்க. நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான். 2 சைட்லேயும் கரெக்டாக கேன்வாஸ் வந்து உட்காரணும் இல்லைங்களா ஸ்டிச் பண்ணும் பொழுது. ஸோ அந்த சைடில் மார்க் பண்ணிட்டோம். அதே போல் இந்த சைட்லேயும் வலது இடது 2 சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். லைனிங்கில் கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அளவுகள் மாறாது. இப்போ 2 சைடு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ கேன்வாஸ் அப்படியே இதில் வச்சு நம்ம தையல் போட்டுக்கிறோம். லாங் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம், நீங்கள் ஸ்மால் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். இது பிரிக்கக்கூடிய தையல் கிடையாது. உள்பக்கம் தான் தையல் வந்து தெரியும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து தையல் போட்டுட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம மெயின் பீஸ் இருக்கு இல்லைங்களா, ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் பீஸில் பார்டர் பகுதியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்டர் பகுதி நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கார்னரை ஃபோல்டு பண்ணிட்டோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் பார்டரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இந்த பீஸில் ரைட் சைட் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராஸ் வைஸில் தான் லைன் போடணும். அதாவது குறுக்கு வாக்கில் லைன் போடணும். பட் அந்த லைன் வந்து நம்ம நேராக போடணும் இல்லைங்களா, அதுக்காக தான் 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கரெக்டாக மார்க்கிங்கை ஜாயின் பண்ணி லைன் போட்டோம் அப்படின்னா லைன் வந்து நம்மளுக்கு நேராக வரும். சரிங்களா? அதுக்காக தான் பாருங்கள். இப்போ 3 சைடில் மார்க் பண்ணேன். இப்போ 3 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா லைன் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடச்சிடும், கிராஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி மார்க் பண்ணேன். நீங்கள் நல்லா காட்டன் ட்ரெஸ் அப்படின்னா உங்களுக்கு நழுகாது. ஸோ அந்த மாதிரி டைரெக்டாகவும் நீங்கள் வந்து லைன் போட்டுக்கலாம், தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் இருக்கிற மெட்டீரியல். சரிங்களா? அதனால நான் வந்து இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி லைன் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன், தையல் போடுறேன். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லைன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது ரைட் சைடு ராங் சைடுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைடில் தான் நம்ம தையல் போடுறோம். சரிங்களா? ரைட் சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங்கை எடுத்துக்கோங்க, அந்த லைனை எடுத்துக்கோங்க. ஒரு லைன்லேருந்து அடுத்த லைன் வரைக்கும் கேப் விட்டுட்டு தையல் போடுறோம். சரிங்களா? இது போல் கரெக்டாக வந்து இந்த லைன் மேலேயே தையல் போட்டுக்கோங்க. இல்லை நம்மளுக்கு அதாவது சுருக்கம் அந்த ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம அகலம் எடுத்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம். பட் 1 இன்ச் அப்படிங்கிறது போதுமானது. பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து 1 இன்ச்சில் தான் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் தையல் போட்டுக்கிறேன். இது காட்டன் பீஸ் அப்படின்னா அந்த லைட்டாக சுருக்கங்கள் கூட வராது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இது ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு டைம் அல்லது ஒரு 2 டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க, ஒரு 2 ப்ளீட்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக அயன் பாக்ஸில் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக அப்படியே இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது உங்களுக்கு. அடுத்தடுத்து தையல் போடும் பொழுது அடுத்தடுத்து மறுபடியும் 2 டைம் வந்து அயன் பண்ணிக்கோங்க, நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இதே போல் நம்ம ஒரே சேம் அளவில் தான் வந்து ப்ளீட்ஸ் எடுத்து தையல் போடணும். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பாடி பார்ட் ஃபுல்லாக கவர் ஆகும். கொஞ்சம் பெரிய அகலமாக நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்துட்டாலோ அல்லது ரொம்ப குறைவாக எடுத்தாலோ அந்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின் ஆகும். குறைவாக எடுத்தால் கூட பெட்டர் தான். பட் நம்ம அகலம் அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாடியோட உயரத்துக்கு இது வந்து கவர் ஆகாது. சரிங்களா? ஸோ ஈவனாக ஒரே மாதிரி அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 1 இன்ச் இந்த மாதிரி வந்து கேப் விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கலாம்.
பிகினராக இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணி போடலாம். எப்படின்னு கேட்டால் லைன் வந்து உங்களுக்கு கிராஸாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபோல்டிங்கில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் தையல் போட்டுட்டு மறுபடியும் அந்த ப்ளீட்ஸை வந்து கரெக்டாக 1 இன்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் தையல் போடலாம். கொஞ்சம் தூரத்துக்கு அதாவது ஒரு 4-5 இன்ச் ஒரு டைம் இது மாதிரி செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா அந்த பேஸ் பண்ணி அடுத்தடுத்து நீங்கள் லைன் போடும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒருவேளை கிராஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ளீட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வரலைங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தையல் போடுறது. சரிங்களா? இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு முடிச்சிட்டேன். அனைத்து இடத்துலையும் ப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நம்ம கேன்வாஸுடைய உயரத்துக்கு இருந்தால் போதுமானது. ஏன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு பார்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபுல் ஹைட்டுக்கு ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணலை. இந்த கேன்வாஸோட உயரத்துக்கு இருந்தால் போதுமானது, அதாவது முன்கழுத்தின் உயரம் வரைக்கும் இருந்தால் போதுமானதுங்கிறதுக்கு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்ம கேன்வாஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, லைனிங் கிளாத் அதனுடைய ரைட் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண மெயின் கிளாத்தினுடைய ரைட் சைடும் நல்ல பக்கமும் சேமாக வச்சுட்டு அகலங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் கார்னர்லேயே வந்து தையல் போட்டிருக்கேன் கேன்வாஸோட எட்ஜில். இப்போ பாருங்கள் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் அதாவது நெக் பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு இது மாதிரி நம்ம வந்து டேர்ன் பண்ணுறோம். இப்போது கேன்வாஸ் வந்து உள்பகுதியில் திரும்பிடும். சரிங்களா? இந்த மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டிச் ஸ்மால் தையல் ஒரு தையல் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து மாறிடக்கூடாது. சென்டர் கரெக்டாக இருந்து அந்த இடத்துல தான் டேர்ன் ஆகணும் தையல். சரிங்களா? இப்போது நெக் பகுதி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதில் சென்டர் பார்த்துக்கோங்க. சென்டர்லேருந்து ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா டிவைட் பண்ணி காமிக்கும், லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறத டிவைட் பண்ணும் இல்லைங்களா? அதனால் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு தையல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக வந்து இது மாதிரி எடுத்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சென்டர்லேயும் தையல் வந்து போட்டு முடிச்சிட்டோம். பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது எட்ஜஸ் எல்லாமே நம்ம வந்து தையல் போட்டுக்கிறோம். லைனிங்கோட ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கிறோம் பாடி பார்ட் ஃபுல்லாக. அதே போல் சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் நல்லா நகர்த்தி விட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கிறோம். இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். மேல் பக்கம் மெயின் பீஸில் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லைனிங் பீஸை எப்போவுமே நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போது 2 சைடும் இது போல் நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். ஃப்ரண்ட் சைடில் செக் பண்ணிக்கோங்க சுருக்கங்கள் இருக்கா இல்லையான்ட்டு. நெக்ஸ்ட்டு இது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போது ஃப்ரண்ட்டில் பாடி பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். மேல் பக்கம் ஷோல்டருக்கு நம்ம கிளாத் வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? பார்டர் பகுதியை ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது கீழ்ப்பக்கம் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட் அதாவது ஷோல்டர் நேர் மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச் அகலத்தில் 3.5 இன்ச் உயரத்தில். இது உயரம் நம்மளோட ஹைட்டை பொறுத்தது தான். 3 to 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து போதுமானது. கிராஸ் வைஸில் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம டாட் பிடிக்கும் பொழுது அதாவது மேல் பக்கம் இருக்கக்கூடிய ப்ளீட்ஸ் வந்து மேலும் கீழும் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பெல்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். தேவையான லென்த் எடுத்துக்கோங்க. 3 இன்ச் அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா இன்னும் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 2.5 இன்ச் அகலத்தில் மறுபடியும் அந்த 3 இன்ச்லேருந்து கிராஸாக ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பெண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த 3 இன்ச் அகலத்தில் 3 இன்ச் வச்சுக்கலாம் அல்லது 2.5 இன்ச் வச்சுக்கலாம். அதுக்கு குறைவாக வச்சிங்கன்னா அவ்வளோவா சரியாக இருக்காது. ஸோ இந்த இன்ச் வந்து பொதுவான அளவு. இப்போ தேவையான நம்ம பார்டர் எடுத்துக்கிறோம். இந்த கேன்வாஸ் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, டபுளாக வச்சு தான் நம்ம கட் பண்ணோம். இப்போ ஓப்பன் பண்ணும்பொழுது இவ்வளோ லென்த் இருக்குது. ஸோ இதை எடுத்து அப்படியே பார்டர் பகுதியில் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை கட் பண்ணிடுங்க. அதாவது 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை கட் பண்ணிடுறோம். இப்போது ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இந்த வளைவு பகுதியில் தான் மெயினாக ஹேர்கட் கொடுக்கணும். கீழ் பக்கம் பார்டர் இருக்குது. நம்ம வந்து மேல் பக்கம் பிசுறுகள் இருக்கிறனால இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம்.
இந்த எட்ஜில் மட்டும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஹேர்கட் கொடுத்துட்டு டேர்ன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா படியும். மெயின் கிளாத் வந்து நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் பார்த்திங்கன்னா லாங் ஸ்டிச், பெரிய தையலாக போட்டுக்கிறோம். அப்போ தான் நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம மெயின் கிளாத்தில் ஜாயின் பண்ணும் பொழுது நம்ம வந்து சின்ன தையல் போடுவோம். ஸோ அந்த சின்ன தையல் மட்டுமே போதுமானது. அதிகமாக தையல் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பார்க்க அழகாக இருக்காது. ஸோ நம்ம வந்து பெரிய தையல் போட்டுட்டு ஃபைனலாக பிரித்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பெல்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. சரிங்களா? கீழ்ப்பக்கத்தில் நம்ம தையல் போட்டாலும் போடலாம், இல்லை டைரெக்டாகவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தையல் போட்டிருக்கோம். அது நேர் பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டை வந்து வச்சுட்டு நம்ம சென்டர் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு பின் போட்டுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயுமே பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் நகராமல் இருக்கும். இப்போ நம்ம எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போது ஸ்மால் ஸ்டிச், சின்ன தையல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி சைடு உயரங்கள் வந்து சரியாக இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த வளைவு பகுதியில் சென்டரில் வந்து ஸ்டாப் பண்ணி நீடில் இப்படி திரும்புகிற மாதிரி நம்ம வந்து சரியாக தையல் போட்டுக்கிறோம். ஆல்ரெடி சேஃப்டி பின் போட்டோம் அப்படின்னா நகராது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பார்டர் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பின்னை வந்து வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போது கீழ்ப்பகுதியில் லைனிங்கோட எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க. இந்த நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, இந்த 1/2 இன்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. அந்த இடத்துல ஒரு மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் வந்து இழுக்காமல் இருக்கும். சரிங்களா? டாட் வந்து நம்ம தையல் அதிகம் படாத மாதிரி லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு பாடி பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் பிங்க் கலரில் என்ன நம்மளுக்கு மெயின் கிளாத் இருக்கோ அந்த கலரில் லைனிங் போட்டிருக்கேன். பேக் பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம சாரியோட பீஸ் அப்படியே வந்து பேக் பார்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால நான் ஒயிட் கலரில் வந்து லைனிங் கொடுத்துருக்கேன். ஆனால் லைனிங் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேம் அளவு தான். சரிங்களா? அந்த அளவு அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம வந்து அதுக்கு தகுந்த சாரீ பீஸ் கட் பண்ணி நம்ம பேக் பார்ட் லைனிங் பீஸை வச்சு அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை இது போல் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங்கோட எட்ஜ்லேயே இது போல் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாடி பார்ட்டை எடுத்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது மேல் பக்கம் ஷோல்டர் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். சரிங்களா? இப்போ ஷோல்டர் பீஸ் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். நம்ம நெக் விட்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக் விட்த்து மேல் பக்கம் 2.25, கீழ் பக்கம் 3 இன்ச் அந்த அகலத்தை மார்க் பண்ணிக்கிட்டு மீத இருக்கக்கூடியதை தான் நம்ம வந்து ஷோல்டர் பீஸாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது தையலோடு சேர்த்து 3.25 இருக்குது. 3 இன்ச் வந்து சரியான அளவு. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம அதுதான் கட் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ 3 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். உயரம் பார்த்திங்க அப்படின்னா 4.5 to 5 இன்ச் உயரம் தேவை. அதுக்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை ஃபைனலாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 இன்ச்சு சரியான அளவு, அது 2.25 இன்ச்சு சரியான அளவு, 3/4 இன்ச்சு தையலுக்கான அளவு. சரிங்களா? அப்போது 2.25 + 3/4 ஓகேங்களா? 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச் தேவைப்படும். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு தகுந்த அதை விட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய பார்டர் பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம். உயரம் பார்த்திங்கன்னா 5 5 + 10 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 11 இன்ச் உயரம் எடுத்துக்கிறோம். அகலம் பார்த்திங்கன்னா 2.25 + 3/4 இன்ச் தையலுக்காக எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த அளவுக்கு ப்ராடாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் எடுத்துக்கிறோம். 3.5 கீழ்ப்பக்கம் உயரம் அப்படின்னு பார்த்தா டபுளாக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து 11 இன்ச். ஓகேங்களா? 2 சைடுக்கும். இப்போ கார்னர் ஃபுல்லாக நான் தையல் போட்டேன். நம்ம கட் பண்ண பீஸோட லைனிங் பீஸோட எட்ஜில் ஃபுல்லாக தையல் போட்டேன். இப்போ இது மாதிரி டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும்.
இப்போது இது போல் நம்ம வந்து பீஸ் கிடச்சிருக்கு, ஷோல்டரோட பீஸ். இப்போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஃபோல்டு பண்ணியும் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபோல்டிங் வந்து ஃபைனலாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போது அந்த எஜ்ஜில் தையல் போட்டோம் அப்படின்னா அந்த புஃபுன் இல்லாமல் இருக்கும். சரிங்களா, நல்லா பதிஞ்ச மாதிரி இருக்கும். இது மாதிரி படிமான தையல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த இடம் கேப்பில் தான் இருக்குது, கீழ் எண்டிங்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்த பீஸை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். லென்த்து 11, அகலம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3.5. இதில் 1/4 இன்ச் கேப்பில் இது மாதிரி தையல் போடுறோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு டேர்ன் பண்ணணும். இப்போ இது மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. கார்னர் நல்லா எடுத்து விட்டுருங்க. டாப் ஸ்டிச் அதான் படிமான தையல், அதே போல் நம்ம வந்து தையல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இடது வலது 2 பீஸுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா, இது எவ்வளோ லென்த்து நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்க போகிறோம். இதில் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக தேவைப்படும். 10 இன்ச் அப்படிங்கிறது சரியான அளவு, மறுபடியும் 1/2 இன்ச் அப்படிங்கிறது தையலுக்கான அளவு. ஓகேங்களா, இதோட நம்மளுக்கு வந்து போதுமானது, நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம வச்சு பார்க்குறோம் அப்படின்னா சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கீழே 1 இன்ச்சு, மேலே 1 இன்ச் எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கக்கூடிய பீஸை கட் பண்ணிடலாம். 11 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து எடுத்திருந்தேன். இப்போ சரியான அளவு 10, 1 இன்ச்சு தையலுக்கு, சாரி கீழே 1 இன்ச், மேலே 1 இன்ச், 12 இன்ச் வந்து நம்ம எடுத்துகிட்டு மீதியை கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், கீழ்ப்பக்கம் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுடுறோம். அதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள், நேர் வந்து எடுத்துக்கலாம். அதாவது பேக் பார்ட்டில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதோடு நான் வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட்டோட அளவுக்கு தான் பேக் நம்மளுக்கு தேவை, ஷோல்டருக்கு நம்ம பார்டர் பீஸ் ஜாயின் பண்ணுறதுனால. ஓகேங்களா, இப்போ கட் பண்ண எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் ஃப்ரண்ட்டை விட பேக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் உயரம் வச்சுட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 1/2 இன்ச்சில் வந்து கிராஸ் பீஸ், அதாவது ஸ்ட்ரைட் பீஸே நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு தையல் மட்டும் போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போது சென்டராக வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டால் நம்ம இன்விசிபிள் ஜிப்பு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்விசிபிள், நார்மல் ஜிப் இல்லை, இன்விசிபிள். நார்மல்னால் நீங்கள் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது இன்விசிபிள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஜிப்பை யூஸ் பண்ணும் பொழுது ஜிப் உள்ளார இருக்கிறதே நம்மளுக்கு வெளியில் தெரியாது. அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜிப்பு வந்து லென்த்தாக இருக்கும், எடுத்துக்கோங்க. இது வந்து சிங்கிள் ஃபுட்டில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுனா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். டபுள் ஃபுட் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுனா அவ்வளோவா சரியாக கண்டிப்பாக வராது. சிங்கிள் ஃபுட் மாற்றிக்கோங்க, மாற்றிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி, நல்ல ஜிப்போட நல்ல பக்கமும் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து இப்போது ஒத்த மிதி சிங்கிள் ஃபுட்டில் தையல் போட்டுட்ருக்கேன். ஜிப்போட ராங் சைடில் தான் தையல் போடுறேன். சரிங்களா, அதே போல் அடுத்த பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போது கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கமாக தையல் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா கைவாட்டம் அப்படி தான் வரும். சரிங்களா, அதே மாதிரி தான் நல்ல பக்கமும் ஜிப்போட நல்ல பக்கமும் நம்ம கிளாத்தினுடைய நல்ல பக்கமும் வச்சுட்டு சேமாக வச்சுட்டு தையல் போடுறோம். தையல் நம்ம ஜிப்போட ராங் சைடில் உள்பகுதியில் தையல் விழும். இந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா லென்த்தாகவே விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த பீஸையும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணலை. சரிங்களா, இனிமேல் தான் ஃபோல்டு பண்ணணும். பாருங்கள், இது போல். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு ஜிப் வந்து இன்விசிபிள் ஜிப்பு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ தேவையான லென்த் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை கட் பண்ணிடுங்க.
இப்போ தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தது பார்த்திங்களா, இந்த பீஸை டபுள் ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த கார்னரில் ஜிப்பு பார்த்திங்கன்னா இந்த கிளாத்துக்கு உள்பக்கமாக இருக்கிற மாதிரி இது மாதிரி ஃபோல்டு பண்ணி கிளாத்துக்கு உள்பக்கமாக இருக்கிற மாதிரி அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஒரே தையல் சிம்பிளாக நீட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஒன் சைடு நம்ம தையல் போட்டுட்டோம். அதே போல் இந்த சைட்லேயும் அந்த ஜிப்போட சேர்த்து நம்ம வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிடுறோம். இதுக்கு மேலே ஜிப் வந்து வெளியில் வராது இல்லைங்களா, அதுக்காக தான் ஜிப்போட சேர்த்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுடுறோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஜிப் வெளியில் வர வாய்ப்பே இல்லை. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ ஜிப்பு வந்து நம்மளுக்கு இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சென்டர்லேருந்து ஷோல்டர் நேர் 4.5 to 5 இன்ச் வரும். சரிங்களா? அந்த நேர் வந்து ஹைட் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு அப்படிங்கிறதுனால 4 இன்ச் உயரம் நம்ம வந்து டாட் ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடு அப்படின்னா 3 to 3.5 இன்ச் போதுமானது. இது பேக் சைடு அப்படிங்கிறதுனால நான் 4 இன்ச் வந்து உயரத்தில் 1/2 இன்ச் அகலத்தில் கிராஸ் வைஸில் நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த டாட் பிடிச்சோம் அப்படின்னா தான் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளோட ஹிப்பு வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா செஸ்ட் ரவுண்டில் 1 இன்ச் அதிகமாகவும் ஹிப்பில் பார்த்திங்கன்னா 1 இன்ச் குறைவாகவும் இருக்கும் இல்லைங்களா. இந்த டாட் பிடிக்கும் பொழுது தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த ஷோல்டர் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சைடில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? மேல் பக்கத்தில் கார்னரில் ஆம்கோலோட கார்னரில் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பீஸையும் இது போல் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு மேல் பக்கம் வச்சுட்டு இந்த சைடில் இந்த கார்னர்லேயும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் வந்து ஃபினிஷ் ஆயிரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், உள்பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஒயிட் கலர் த்ரெட்டு தான் மெஷினில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்துலேயே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த இடத்துல தையல் போட்டிங்கன்னா நார்மலாக அப்படி ஸ்டிச் பண்ணி விடாமல் லைட்டாக குட்டியாக ஒரு செவ்வக வடிவில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கவர் ஆயிரும் உங்களுக்கு அந்த பீஸ். ஷோல்டரோட பீஸ் பார்டர் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா கவர் ஆயிரும். அந்த திக்னஸாகவும் இருக்கும், எந்த இடத்துலையும் நகராமலும் இருக்கும். சிங்கிள் தையல் போட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு முன்ன பின்ன இருக்கும். பட் இந்த பாக்ஸ் மாதிரி போடும் பொழுது நல்ல கிரிப் கிடைக்கும் உங்களுக்கு. எந்த இடத்துலையுமே வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. தையல் முடியும் பொழுது அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். இப்போ நம்ம பேக் சைடு தையல் போட்டுட்டோம். ஷோல்டர் பீஸை ஜாயின் பண்ணிட்டோம். 2 சைட்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு. சரிங்களா? இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து நம்ம அதே போல் கார்னரில் ஆம்கோலோட இந்த கார்னரில் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணுறோம். பட் த்ரெட்டு பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் த்ரெட் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஜிப் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கர்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா அம்பர்லா டைப் தான். நம்ம சேனலில் வீடியோஸ் நிறைய இருக்குது, நீங்கள் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை நம்மளுக்கு ப்ளீட்ஸ் நேராக வச்சு தான் நான் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னாலும் அதையும் அதுதான் பிடிக்கும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். நம்மளுக்கு மெயின் வந்து பாடி பார்ட்டு தான். பாடி பார்ட் வந்து எப்படி நம்ம கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துட்டோம். ஸ்கர்ட் பார்ட்டு ரொம்ப ஈஸி. எவ்வளோ பீஸ் மிச்சம் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் ஃபோல்டிங் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளீட் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதான். பட் ஸ்கர்ட் பார்ட்டில் 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ், பேக் பீஸ். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கர்ட் பார்ட்டு, பேக்கில் வந்து ஸ்கர்ட் பார்ட்டு. அடுத்து சைட் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ராக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த டாப்போட ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செப்ரேட்டாக எப்படி வந்து நம்ம கட் பண்ணணும்
எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக நம்ம வந்து எப்படி ஒரு சார்ட் போட்டு தான் கட் பண்ண போகிறோம். சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத கிளியராக நம்ம செப்பரேட்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 42 இன்ச் ஹைட்டில் நம்ம இந்த ஃப்ராக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். லெக்கின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபுல் ஹைட் வேணும் அப்படின்னாலும் அதே சேம் மெத்தடு தான். ஹைட்டை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. பாடி பார்ட்டினுடைய அதே அளவு அப்படியே வச்சுக்கலாம். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சரிங்களா? நம்ம பதிவு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைத்து டெய்லர்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரீ ரெக்கார்ட் வீடியோ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வீடியோ வந்து ஆன் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து கிளாஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.